தமிழ்நாட்டில் தமிழ் தெரியல அப்படின்னா எந்த விதமான அசிங்கமோ அவமானமோ கிடையாது. இங்கிலீஷ் தெரியலனா தான் ரொம்ப அசிங்கம் அவமானம் எல்லாருக்குமே. ஏன்னா இது எல்லாருக்கிட்டையும் இந்த இந்த மனநிலையை விதைச்சிட்டாங்க. இந்த கல்வியாளர்கள், கல்வி குடையாளர்கள், இந்த தனியார் இன்ஸ்டியூட் மிகப்பெரிய அளவில் பயங்கரமாக வச்சுருக்கவங்க எல்லாமே இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துட்டாங்க. சாதாரண ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க கூட அவங்க அரசு பள்ளிகளை நோக்கி போயிடக்கூடாது, அவங்க தனியார் பள்ளியை நோக்கி தான் வரணும். ஏன்னா அரசு பள்ளியில் படித்தா அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, தனியார் பள்ளியில் ஆங்கிலம் படித்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியும். இதை அப்படியே விதைச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ என்னென்னா சாதாரணமான எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு வாங்கி தன்னுடைய வருமானத்தில் பெரும் பங்கை அதை விட கடன் வாங்கிய தனியார் பள்ளிகள்லையும் தனியார் கல்லூரிகளையும் சேர்க்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நான் யோசிச்சு பாருங்கள், எதுக்காக தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த பெற்றோர்களை கேளுங்களேன். அவங்க மண்டையில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஆங்கிலம் பேசணும், என் பிள்ளை இங்கிலீஷ் தெரியணும். ஏமா அவள் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் அங்கே தெரியாது. இந்த மனநிலையை விதைச்சிட்டாங்க. இதை மேலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக விதைக்கிறாங்க. யாருன்னா நம்ம தொழில்துறை மந்திரி மாண்புமிகு கீர்த்தனா மேடம். அவங்க ஒரு பள்ளிக்கு ஆய்வுக்கு போயிருக்கிறாங்க. ஆய்வுக்கு போயிட்டு முன்னாடி இருக்கிற குழந்தைய எழுப்பி ஆங்கிலத்தில் உரையாடுறாங்க அந்த குழந்தைகிட்ட. அந்த குழந்தை பதில் சொல்கிறதுக்கு சங்கடப்படுது. உடனே அந்த இடத்துலையே நான் கேட்டது ஒரு சாதாரண கேள்வி, இந்த கேள்விக்கு கூட பதில் தெரியல, டீச்சர் நீங்கள் பேசுங்கன்றாங்க. டீச்சர் பேசுகிறதுக்கு அந்த பாப்பா பதில் சொல்லுது. அப்போது டீச்சர் பேசுகிற இங்கிலீஷ் அந்த பாப்பாவுக்கு புரியுது, அந்த பாப்பா பேசுகிறது டீச்சருக்கு புரியுது, நீங்கள் பேசுகிறது தான் அந்த பாப்பாவுக்கு புரியல. அப்போ இதில் சிக்கல் எங்கே இருக்குங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அடுத்தால என்ன சொல்கிறாங்கன்னா, பெஞ்சில் இருக்கிற இந்த பாப்பாவை கிட்ட கேள்வி கேட்குற இதே இந்த நிலைமைனா கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்க நிலைமை என்ன அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல வாரீங்க நீங்கள்? பெஞ்சில் இருக்கிற இந்த பாப்பாவுக்கே இங்கிலீஷ் தெரியலையே, கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதே அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா? இது முதல்ல வீட்டிலையே இப்படி ஒப்பிட்டு பேசக்கூடாது. அந்த குழந்தை நல்லா படிக்குது, அந்த பக்கத்து வீட்டு அதை செய்யுது, இந்த பக்கத்தில் இது பண்ணுது, நீ ஒன்றத்துக்கு லாய்க்கு இல்லை, இப்படி குழந்தைங்கள சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுரும், அது சங்கடப்பட்டுரும். வாழ்க்கையில் கடைசியில் அது என்னவாகும்னா நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லை, நம்ம எதுக்கும் உதவ மாட்டோம் அப்படின்னு நினச்சிரும். அதனால் அந்த ஒப்பிட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தமிழ்நாட்டினுடைய மந்திரிக்கு இது தெரியாதா? சரி, நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அந்த பாப்பா பதில் சொல்ல சங்கடப்படுது, நீங்கள் அதோடு விட்டுற வேண்டியது தானே. அதோடு விட்டுட்டு நீங்கள் அந்த ஆசிரியரோட ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு போயிட்டு அந்த ஆங்கில ஆசிரியரை கூப்பிட்டு என்ன படித்து கொடுக்குறீங்க, குழந்தைக்கு நான் ஒரு சின்ன கேள்வி கேட்டால் இதுவே சொல்ல முடியலையே, நல்லா ட்ரெயின் பண்ணுங்கள் பிள்ளைங்கள. நம்ம தனியார் பள்ளிக்கு இணையாக நம்ம அரசு பள்ளி இருக்கிற பிள்ளைங்களும் ஆங்கிலம் பேசணும். நான் நெக்ஸ்ட் டைம் நான் வருவேன், 3 மாதம் கழித்து வருவேன், 6 மாதம் கழித்து வருவேன். அப்படி வரும்போது நான் கேட்குற கேள்விக்கு அந்த பிள்ளைங்க பதில் சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு திறமையை அந்த பிள்ளைங்களுக்கு வளர்த்துட்டு ஆளாக்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி அதை ரீல்ஸ் எடுத்து போட்டுருந்தீங்கன்னு வைங்களேன், சூப்பர். நீங்கள் அங்கேயே ரீல்ஸ் எடுத்து போடுறீங்க. இது பெஞ்சு, அது கடைசி பெஞ்சு, பெஞ்சே லாய்க்கு இல்லைன்னா கடைசி பெஞ்சு என்ன லாய்க்கு இருக்குங்கிறதான உங்கள் பேச்சோட அர்த்தம். இப்போ நாங்கள் திருப்பி கேட்கவா, உங்கள் அமைச்சருக்கு எல்லாருக்கும் தமிழ் தெரியுமாம்மா? எம்புலத்தி 4 தமிழக வெற்றில் உலகம், இட்டாண்டுட்டு இட்டா போகிறதே பெரிய கஷ்டம். உங்களுடைய பொதுச் செயலாளருக்கு தமிழ் தெரியாதேம்மா, இப்போ என்ன பண்ணலாம்? அவரை தமிழ்நாட்டில் வெள்ளை அறிக்கை வெளியிடுறாங்க, தமிழ்நாட்டில் நீதி பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறாரு. நிதி பற்றாக்குறையை நீதி பற்றாக்குறைன்னு சொல்கிறாரு உங்களுடைய
மாண்புமிகு நிதியமைச்சர், உங்கள் அமைச்சர்கள் யாராவது கிளியர் கட்டாக தமிழ் பேசிடுவாங்களா? உங்களுக்கு ஏதோ இங்கிலீஷ் தெரியுது தமிழ் தெரியுங்கிறதுக்காக அப்போ நாங்கள் இப்படி ஒப்பிடவா? கீர்த்தனா பெஸ்ட்டா, ஆதவர்ஜினா பெஸ்ட்டா, இல்லை ஆனந்த் சார் பெஸ்ட்டா, இப்படி ஒப்பிட முடியுமா? இந்த முதல் பெஞ்சில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் இந்த முதல் பெஞ்சே அதாவது அமைச்சர் வரிசையாக இருக்கிறீங்க, உங்கள் முதல் பெஞ்சே இந்த லட்சணத்தில் இருக்குது தமிழ் தெரியாமல், அப்போ உங்கள் கடைசி பெஞ்சு என்ன லட்சணத்தில் இருக்கும் அப்படின்னு நாங்கள் கேட்கவா? இன்னொரு முதல் பெஞ்சு வாயே திறக்காமல் இருக்கிறாரு, அந்த முதல் பெஞ்சு அப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்க முடியுமாம்மா? நீங்கள் ஆய்வுக்கு போங்க, பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஆய்வுகள் நடந்திருக்கு. யார் இப்போ உங்களை பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை, ஆய்வுக்கு போங்க, பாருங்கள். ஆனால் அந்த இடத்துல குழந்தைங்கள்ட்ட என்ன விதைக்கணுமோ அதைத்தான் விதைக்கணும். அது கரெக்டு தான். மூச்சை பிடிச்சி பேசுகிறது வேஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் அமைச்சர் இன்றைக்கி தான் ஆய்வுக்கு போயிருக்கீங்க, ரிசல்ட் வந்து அன்றைக்கி உங்கள் ஆட்கள் ஃபுல்லாக ஆய்வுக்கு போயிட்டாங்களா பள்ளிக்கூடத்துக்கு? தமிழக வரலாற்றிலேயே பள்ளிக்கூடங்களில் கட்சி கொடி கட்டின முதல் கட்சி நீங்கள் தானே. என்ன டிவிக்கு கொடியை பசங்க கையில் கொடுத்து பசங்களோட கட்ட வச்சது, பள்ளிக்கூடங்களுக்கு உள்ளே கட்டினது நீங்கள் தானே. இது இப்போது நீங்கள் சொல்வீங்களே எல்லாத்துலேயும் முதல் முறை நீ கட்சி கொடியை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போன முதல் முறை நீங்கள் தான், டிவிக்கே தான். வேறு என்ன சொல்கிறது? போங்க பாருங்கள். அதாவது பாத்ரூம் சரியில்லை கிளியர் பண்ண சொல்லுங்கள், சாப்பாடு நல்லா இருக்கா டெஸ்ட் பண்ணுங்கள், பிள்ளைங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னா கூட டெஸ்ட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. அந்த பாப்பா பதில் சொல்ல முடியலன்னா சரி பாப்பா பரவாயில்ல கற்றுக்கணும் நல்லா சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு தலைமை ஆசிரியர் ரூமில் போய் தலைமை ஆசிரியருக்கு கண்டனம் தெரிவிங்க. நல்லா கற்றுக் கொடுங்க, நல்லா சொல்லிக் கொடுங்க, 6 மாதம் கழித்து வரும்போது சும்மா சூப்பராக பேசணுன்னு சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு கண்டனம் தெரிவித்தா அடுத்தால நீங்கள் உடனே ரிப்ளை பண்ணுறீங்க. என்ன ரிப்ளை பண்ணுறீங்க? எல்லா வீட்டு பிள்ளைங்களும் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. சரி, இதே கேள்வி தான் உங்களுக்கும். உங்கள் கட்சி தலைவர், உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்கே படிக்கிறாங்க? அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிற ஆளை காமிங்க கொஞ்சம். உங்கள் மினிஸ்டர்ஸ், உங்கள் முதலமைச்சர். இப்போது இது எல்லாருக்கும் பொது தான். அரசு பள்ளிக்கூடங்களை நோக்கியும் அரசு மருத்துவமனைகளை நோக்கியும் பொதுமக்கள் தனியாரை விட்டுட்டு வரணும், வர வைக்கணும். அதுக்கு தான் அரசாங்கம் வேணும். இந்த மாற்றன்றீங்கல்ல, இதை கொஞ்சம் மாற்றி காமிங்க. தனியார் பள்ளிகளுக்கு பெற்றோர்கள் படையெடுத்து ஓடாமல் தனியார் பள்ளிகளுக்கு சாதாரண ஆள் கூட அங்கே படித்தா தான் ஆங்கிலம் வரும். இப்போது நீங்கள் பண்ணியிருக்க இந்த ஆய்வுலையே பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க? அடாடா, ஒரு மந்திரிவே கேள்வி கேட்குறாங்க சொல்ல முடியலையே, அப்போ அரசு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்களை படிக்க வச்சா ஆங்கிலம் வராது, தனியார் பள்ளிக்கு நம்ம பிள்ளை எப்படியாவது கஷ்டப்பட்ட கூலி வேலை செஞ்சாவது அதை பீஸை கட்டியாவது தனியார் பள்ளிக்கு அனுப்பிடுவோம். இந்த எண்ணம் பெற்றோர்களுக்கு வருமா வராதா? அதை நீங்கள் விதைச்சிருக்கிறீங்களா இல்லையா? உங்கள் ரீல்ஸை நீங்களே பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணுங்கள்.